अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. பவித்ர இந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரொருளால் விச்சார சாகரம் என்ற ஒரு கிரந்தத்தினை இன்று முதல் நாம் ஆரம்பிக்கப் போகின்றோம். இந்த கிரந்தம் முழுக்க முழுக்க அத்வைத சித்தாந்தத்தை மிக அற்புதமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸாக நமக்கு அழகாக விளக்கி தருகின்ற ஒரு அற்புதமான நூல். இந்த நூல் முதலில் ஹிந்தியில் எழுதப்பட்டு பின்பு எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அந்த ஒரிஜினல் புஸ்தகத்தினுடைய தமிழை நாம் இந்த ஜெமினியின் துணை கொண்டு தமிழாக்கம் செய்து அதை நாம் விரிவாக பக்கம் பக்கமாக பார்க்க போகின்றோம். 400 பக்கங்களுக்கும் அதிகமாக உள்ள அந்த புஸ்தகத்தின் குறைந்தபட்சம் ஒரு 5 பக்கங்களாக ஒவ்வொரு நாளும் படிக்க நாம் முயல்வோம். ஓகேவா? சரி, இது முதல் பதிப்பின் முகவுரை. இந்த புக்கு என்னுடைய இன்டென்ஷன் என்ன, புக் யாருக்காக, அது பேசிக் சில விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கிறேன். உயிரினங்கள் அனைத்தும் இன்பத்தை மட்டுமே விரும்புகின்றன, துன்பத்தை முற்றிலும் நீக்கத்தையே விரும்புகின்றன. ஆனால் அனைவரது இந்த விருப்பமும் பூர்த்தியாவதில்லை. பல மனிதர்கள் இன்பத்தின் பொருட்டு செல்வம், புத்திரன், மனைவி முதலான பொருட்களை அடைவதற்கு முயல்கிறார்கள். துன்பத்தை போக்குவதற்காக தானம், தவம், யோகம், ஔஷதம், மந்திரம் போன்றவற்றை சரணடைகின்றனர். இருந்தாலும் அவர்கள் எளியவரிலும் எளியவராகவே இருக்கின்றனர். ஏனெனில் இன்பப் பேற்றிற்கும் துன்ப நீக்கத்திற்கும் மேற்குறிப்பிட்ட பொருட்கள் சாதனங்கள் அல்ல. சோ பிரம்மானந்தாட்சி பிராப்தி, துக்காட்சி நிவர்த்தி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஜீவராசி, எந்த ஜீவராசியின் லட்சியமான எடுத்துக்கோங்க, இந்த 2 தானங்க நம்மளுடைய அல்டிமேட் கோலா இருக்க முடியும். ஆனந்தாட்சி பிராப்தின்னா ஆனந்தம் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோலு, துன்பம் வேண்டாம் அப்படிங்கிறது இன்னொரு கோல் இல்லையா? இந்த 2 தான் உலக மக்கள் எல்லாருக்குமே அல்டிமேட் கோலா இருக்க முடியும். வேற எதுவுமே வேணாம். எனக்கு பல கோடி வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், பல புகழ் அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம், என்ன வேணா இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே மூலம் என்னன்னா, இதையெல்லாம் வைத்து நான் ஆனந்தத்தை அடைந்து விடுவேன் அப்படின்றதுக்காக, அல்லது எனது துன்பத்தை இந்த பணத்தால் நீக்கி விடுவேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம என்ன ஒரு ஆக்ஷன் பண்ணினாலும் இந்த 2க்காக தவிர வேற எதுக்காவது இருக்குமான்றதை நீங்க லைஃப்ல யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுமே எதர் ஆஃப் தி ஸ்டூல இருக்கும். எதர் ஆஃப் தி ஸ்டூனா ஒன்னு ஆனந்தத்தை தேடுவதற்காக இருக்கும், இல்லைன்னா துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்காக. உங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப்ல ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளத்தை நிவர்த்தி பண்றதுக்காக ஓடுவோம், அல்லது இன்பத்தை வேணும் அப்படின்னு நினைச்சு ஓடுவோம். இந்த 2 தவிர நம்ம வாழ்க்கையில எந்த லட்சியமும் கிடையாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் எல்லா உயிர்களும் விரும்புகின்றன அப்படின்னு பிகினிங்லேயே சொல்லிட்டாரு. ஆனா இதுக்காக மனிதர்கள் என்ன பண்றான் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காரு. செல்வம், புத்திரன், மனைவி முதலான பொருட்கள். ஸோ பொதுவாக இன்பத்தை எப்படி அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறோம்? பணத்தை வச்சு அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறோம், மனைவி குழந்தைகளை வச்சு அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு பின்னாடி ஓடுறோம். அதே மாதிரி துன்பத்தை போக்கணுன்றதுக்காக எப்படி ஓடுறோம்? தானம் பண்ணா துன்பம் போயிடும், தவம் பண்ணா துன்பம் போயிடும், யோகம் பண்ணா துன்பம் போயிடும். ஔப்பதம் அப்படின்னா மருந்து, மாத்திரைகள் உட்கொண்டு, சாரி ஔஷதம் அந்த இடத்துல கரெக்டா வரணும், ஔடதம் அப்படின்னு போட்டிருக்கு. மந்திரம் போன்றவற்றை சரணடைகின்றனர். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகள்லாம் போவாங்க, என்னன்னா துன்பம் போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி நம்ம பண்றது யோகம், தவம், இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயம், இதெல்லாம் பண்ணி எப்படியாவது நம்ம துன்பத்தை போக்கிடணும் அப்படின்னு நினைச்சு இதையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்னும் முடியல. எளியவரிலும் எளியவராக இருக்கின்றன. எல்லாதான் பண்ணாலும் கடைசி வரைக்கும் ஒரு சேஞ்சும் ஏற்படல. ஏன்னா இன்ப பேச்சிற்கும் துன்ப நீக்கத்திற்கும் மேற்குறிப்பிட்ட பொருட்கள் சாதனங்கள் அல்ல.
ரெண்டுமே அல்லன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு டவுட் வரலாம். ஏங்க அது பணத்தால இப்போ மனைவி மக்களாலே நம்ம வந்து இன்பத்தை அடைய முடியாதுன்றது புரியுது. துன்பத்தை போக்குறதற்கு தானம் பண்றது, தவம் பண்றது, யோகம் பண்றது, மருந்து மாத்திரை சாப்பிடுறது, மந்திரம் ஜபம் செபிக்கிறது, இதெல்லாம் சரிதானே, அதென்ன இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரியான யோகம், தவம் அப்படிங்கிறது எல்லாம் மந்திர ஜபம் இதெல்லாமே கூட ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கான் இல்லையா? இங்க வந்து இங்க மந்திர ஜபம்லாம் சொல்லியிருக்கிறது வந்து ஏதோ ஒரு தேவதைகளின் விஷயம் பண்ணி மந்திரத்தை ஜபிச்சு என்னத்தையாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்களும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இல்ல டைரக்டா ஜென்டலா விட்டலா விட்டலான்னு சொல்லக்கூடிய அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மந்திர ஜபம் ஆகட்டும், தவம் ஆகட்டும், யோகம் ஆகட்டும், இதெல்லாம் கூட நம்ம பண்றோமே, இதெல்லாம் துக்க நிவாரணத்துக்காக தானே பண்றோம். இதை எப்படி நம்ம தவறுன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். இந்த கிரந்தம் முழுக்க முழுக்க ஞானத்தை மட்டுமே வலியுறுத்துகின்ற ஒரு கிரந்தம். இதை தவறுன்னு சொல்ல போறதில்ல, இது ஒத்துக்கும் பின்னாடி. ஆனா பெர்மனன்ட் பிளிஸ் இதனால கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, பெர்மனன்ட் பிளிஸ்ஸுக்கு தகுதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது தானம், தவம் அப்படிங்கிறது, மந்திர ஜபம் இதெல்லாமே வந்து ஞானத்தை அனுபவிப்பதற்குண்டான தகுதிகளை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர உண்மையில அந்த ஆனந்தத்தையே அது கொடுத்துறாது. ஸோ அதனால அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏன் துன்பத்தை போக்குவதற்கு இது சாதனங்கள் தானே என்று நினைச்சுக்க வேணாம். உண்மையில் துன்பத்தை போக்கணும் அப்படின்னு சொன்னா ஞானம் மட்டும்தான். ஞானத்தைன்னா ஞானம் புரிஞ்சா மட்டும் பத்தாது, ஞான அனுபவம் மட்டும்தான் துன்பத்தை போக்கும். இப்ப நீங்களே கூட கேட்கலாங்க, நம்ம கிளாஸ்ல கிட்டத்தட்ட 15 வருஷமா 20 வருஷமா நீங்க வந்து கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. துன்பம் போயிருக்கணும்ல. யோகம் பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க, மந்திர ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எத்தனையோ பேர் வந்து ஒரு நாளைக்கு 5000 10,000 மந்திர ஜபம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. துன்பம் ஏன் போகலைன்ற கேள்வி வருதா இல்லையா? இப்போ முழுமையான துன்ப நீக்கம் அப்படிங்கிறது ஏற்படலை இல்லை என்ற அடிப்படையில் வேணா நீங்க அது சாதனங்கள் அல்லன்னு சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேவா? சரி. இன்ப பேச்சிற்கும் துன்ப நீக்கத்திற்கும் மேற்குறிப்பிட்ட பொருட்கள் சாதனங்கள் அல்ல. இவற்றால் துன்பப் பேரும் இன்பக் குறைவுமே உண்டாகின்றன. எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணதுனால இப்ப பணத்தை ஈட்டணும்னா கூட கொஞ்சம் தான் கஷ்டம் வருது. நீ பணத்தை வச்சு சுகத்தை அடைஞ்சிடலாம் நினைக்கிற, துன்பம் தானடா வருது. இன்பம் குறைச்சலும் துன்ப பேரும் தான் கிடைக்குமே தவிர உண்மையில நீ நினைக்கிறது நடக்காது. எங்கனம் ஒருவன் அபின் மது முதலானவற்றை அதிகமாக உட்கொண்டு இன்பம் என கருதுகிறானோ, ஆனால் அவற்றால் துன்பத்தையே அனுபவித்து இறக்கிறானோ, அங்கனமே எந்தெந்த மனிதர்கள் இன்பப்பேற்றிற்கும் துன்ப நீக்கத்திற்கும் உடற்பற்று கொண்டு உலகியல் துட்ச பொருட்களாகிய மது முதலிய விசேஷணங்களை சரணடைகிறார்களோ அவர்கள் துன்பத்தையே அனுபவித்து பிறந்து இறந்து பிறக்கிறார்கள். பிறந்து பிறக்கிறார்கள். பிறந்து இறந்து பதிலாக பிறந்துன்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, எனிவே பிறந்து இறக்கிறார்கள். கரெக்ட் தான் பண்ண. சரி, இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சூப்பர் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்காரு. பொதுவா வந்து அபின் மது அப்படின்னா கஞ்சா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போதை பொருட்கள்னு சிம்பிளா வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அதிகமா உட்கொண்டு இன்பம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். உண்மையில அவன் இன்பம் அடைகிறானா அவன் மிகப்பெரிய துன்பத்திற்கே ஆளாகின்றான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா இன்பம் எனக்கு வேணும், துன்பம் நீக்கணும்னு சொல்லிட்டு உலகியல் பொருளுக்கு பின்னாடி போனேன்னு வச்சுக்கோ. ஏன்னா உலகியல் பொருள்ங்கிறது என்னது, துட்சமாக அது ஒரு நிமிஷத்துக்கு அழியக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது. மது முதலிய விஷயங்களை சரணடைகிறார்களோ. இங்க விஷயம்னு சொன்னா 5 புலன்களுக்கு 5 விஷயங்கள்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்ணில் அழகழகா பார்க்கறது, மூக்குல வந்து சுகந்தம் துர்க்கங்கிற ஒரு விஷயம், நாக்குக்கு 6 சுவைகள் அப்படிங்கிறது விஷயம், ஸ்பர்ஷத்துக்கு கடினம், சாஃப்ட், ஹார்டு அப்படிங்கிறது விஷயம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லட்டேன்னு தெரியல. காதுக்கு வந்து புகழிகள் அப்படிங்கிறது விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சுகத்தை அடைஞ்சிடணும் அல்லது துக்கத்தை போக்கணுன்றதுக்காக நீ இந்த விஷயங்களுக்கு பின்னாடி போனா, உலக விஷயங்களுக்கு பின்னாடி போனா கண்டிப்பா துன்பத்தை தவிர வேறு எதுவும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? கேவலம் இன்ப பேற்றையும் துன்பத்தின் அத்தியந்த நீக்கத்தையும் விரும்பும் மனிதர்கள்
பலவித வழிகளையும் அவற்றின் ஆசிரியர்களையும் சரணடைகிறார்கள். அதனால மூவரின் விருப்பமும் பூர்த்தி ஆவதில்லை, மாறாக வீண் துயரத்தையே அனுபவிக்கிறார்கள். அப்போ குவைட் நேச்சுரலி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் வந்து ஆசிரியர்கள்னு சொன்னா குரு அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப நான் வந்து எதை அடையணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு உண்டான ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு அதுல அந்த ஃபீல்டுல நிறைய சாதிச்சவங்களை நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கொண்டு ட்ரை பண்றோம். இப்போ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அம்பானியை வந்து ஒரு குருவா தாங்கள் எடுத்துக்கொண்டு அவனை ஃபாலோ பண்ணி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது நிறைய பேர் உண்டு இல்லையா? அதே மாதிரி ஒரு சினி ஸ்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நடிகனை வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவனை போதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு அரசியல்வாதியை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நான் அவனை போல் ஆக வேண்டும் என்று நினைப்பது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ இப்படி நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட் யாரு அப்படிங்கிறத பார்த்து அவங்க கிட்ட நம்ம சரணடைஞ்சு நம்ம வந்து அதுவாக ஆக ட்ரை பண்றோம் அப்படிங்கிறது ஜென்ரலா நடந்துகிட்டு இருக்கு. சரியா? இது இன்க்ளூடிங் இந்த யோகம் தவம் அப்படிங்கிற மார்க்கம் கூட சேர்ந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தவ யோகியைத்தான் ஒரு தவம் செய்பவன் நாட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி அந்த அந்த ஆசிரியர்களை நாடி அவன் சரணடைந்து அவன் வந்து ட்ரை பண்றான். ஆனால் அந்த மூவரின் இன்பம் துன்பம் நீக்கம் முக்தி விருப்பமும் பூர்த்தியாவதில்லை, மாறாக வீண் துயரத்தையே அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல இன்பம் துன்ப நீக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். முக்தின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், கேட்கலாம். இந்த இன்பம் துன்பம் நீக்கம் இந்த ரெண்டுக்கு பேர் தான் முக்தி. இன்பம் துன்பம் நீக்கம் இன்ப பேர் கிடைச்சிருச்சு, துன்பம் நீக்கம் வந்துருச்சுன்னாலே அதுக்கு பேர் தான் முக்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால இந்த மூன்றாவதாக முக்தின்னு குறிப்பிட்டது வேற என்னமோ நினைச்சிட வேணாம். ஸோ அந்த விருப்பம் பூர்த்தியாவது இல்லை, மாறாக வீண் துயரத்தையே அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ இங்க வந்து உலக விஷயங்களில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த இடத்துல எடுத்துக்கணும். யார குருவா எடுத்துக்கிறான்? உலக விஷயத்துல எதுவாக இப்ப பணக்காரனாகணும்னு நினைக்கிறேன்னா அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவனை நீ குருவாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி போனா நீ நினைச்சது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஓகேவா? கேவலம் இன்ப பேச்சிற்கும் துன்பத்தின் முற்றிலும் நீக்கத்திற்குமாக சிலர் நியாயம் முதலான பல தர்க்கவாத கோட்பாடுகளை சரணடைகிறார்கள். ஆயினும் அவைகளாலும் மனிதர்களின் விருப்பம் பூர்த்தியாவதில்லை. நிறைய பேர் வந்து தர்க்க சாஸ்திரம் எல்லாம் படிப்பாங்க. இதனாலதான்டா நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும், அதனாலதான்டான்னு சும்மா நீ ராப்பகலா வந்து தர்க்கம் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பா அதனாலையும் நீ பெருசா நீ சாதிக்க போறது ஒண்ணுமே இல்லை. கேவலம் இன்ப பேச்சிற்கும் துன்பத்தின் முற்றிலும் நீக்கத்திற்குமான ஆத்ம ஞானம் ஒன்றே பயனளிப்பதாம். அதனாலதான் சொல்லிட்டே இருந்தேன், இது வந்து அத்வைத பியூர் அத்வைத கிரந்தம். ஆத்ம ஞானத்தை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி தராதுன்னு சொல்லிடுவார். இப்போ கர்மயோகம் பக்தி யோகம் தியான யோகம் 4மே நமக்கு வந்து முக்கியம்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். உடனே இந்த புக்கை படிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த 4 முக்கியம் இல்லை, ஞானம் தான் முக்கியம் நான் சொல்ல போறது இல்லை. அந்த 3 இல்லாம இந்த நாள் வரவே வராது அப்படிங்கிறதுதான் உண்மை. அதனால நாளும் நம்ம கண்டிப்பா சேர்ந்துதான் பயிற்சி பண்ண போறோம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த இந்த ஞானி அப்படின்னா என்ன? மோட்சம் முக்தினா என்ன? கம்ப்ளீட்டா உனக்கு துன்பமே இருக்கக்கூடாது, இன்பம் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உச்சகட்ட அந்த பேரானந்த பிராப்தி துக்க நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் எதனால் சாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஞானத்தால் மட்டும்தான் சாதிக்கப்படுகிறது. அந்த 3ம் கண்டிப்பாக ஞானத்தை அடைவதற்கு இந்த சித்த சுத்தம் இருந்தாம இந்த ஞானம் புரிஞ்சுக்கிட்டா கூட ஞானி ஆக முடியாது. அதனால அதெல்லாம் அவசியம் அப்படிங்கிறது மறுக்கல. ஆனா இங்க ஏன் இந்த வெறும் ஞானத்தை சொல்லிட்டாருன்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. பட் ஃபைனலி வித்வுட் ஞானா யூ கேனாட் அச்சீவ் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டிற்காக இது சொல்லப்பட்டதாக நீங்கள் புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தன்னறிவு என்று சொல்லப்படுகின்ற ஆத்ம ஞானம் ஒன்றே பயனளிப்பதாகும், மற்றவை அல்ல. எங்கெனம் மானானது தன் கஸ்தூரியின் நறுமணத்தை உணர்ந்து அதன் இருப்பிடம் அறியாது வேறெங்கெங்கோ கஸ்தூரியை தேடி துன்பத்தை அனுபவிக்கிறதோ, அங்கனமே மனிதனும் விரும்பிய விஷயங்களின் இன்ப வடிவாகிய நிமித்தத்தினால் அந்தர்முகப்பட்டு அகத்தை நோக்கி தன் சொரூப ஆனந்தத்தின் பிரதிபிம்பத்தை உணர்ந்து விஷயங்களில் இன்பத்தை தேடுகிறான். அதனால் துன்பத்தையே அனுபவிக்கிறான்.
கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கலாம். அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். கஸ்தூரி மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான் இருக்கு. அந்த மான் வந்து என்ன பண்ணும்னா, கஸ்தூரின்னா ஒரு நறுமணம். அது தன் உடம்பிலேயே அந்த நறுமணம் இருக்கின்றது. கஸ்தூரி மானுக்கு இயற்கையிலேயே தன் உடம்பிலேயே அந்த நறுமணம் உண்டு. சரியா? ஆனா தன் உடம்பிலேயே அந்த நறுமணம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளாமல் எங்கேயோ நறுமணம் வருகிறதே, ஆஹா அந்த நறுமணம் வருகிறதே என்று அந்த மான் தேடி 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 எங்கெங்கேயோ அலையுமா. அது எங்க இளைஞ்சாலும் கடைசி வரைக்கும் அந்த நறுமணத்தை கண்டுபிடிக்கவே பண்ணிக்கணும். ஏன்னா அது தன் உடம்பிலேயே நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளாமல், ஆஹா எங்கேயோ நறுமணம் வருகிறதே என்று நான் தேடி அலைந்து கொண்டே இருப்பானே, ஆனால் எப்படி அந்த நறுமணத்தை அது கடைசி வரைக்கும் அடையாது. அப்ப இருக்கிறது, தன்னிலேயே இருக்கிறது. இருக்கிறத இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நீ வெளியே தேட ஆரம்பிக்கும் போது இருக்கிறதையும் அனுபவிக்காம இல்லாததையும் அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமேன்னு ஒரு பாட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ இருக்கிறத விட்டுட்டு நீ தேட ஆரம்பிக்கும் போது இருக்கிறத அனுபவிக்கல இல்ல, அப்ப தேடும் போது கிடைக்கவும் போறது இல்லைல்ல. அப்போ உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணான்னு ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுது கடைசியில. சரியா? சோ அந்த தான் இங்க இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கஸ்தூரி மானோட வந்து எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. எப்படி மானானது கஸ்தூரியின் நறுமணத்தை உணர்ந்து வேறெங்கெங்கோ கஸ்தூரியை தேடி துன்பத்தை அனுபவிக்கிறதோ. இப்ப என்ன ஆச்சு கடைசியில பாருங்க, இன்பத்தை தன்னிடமே வைத்துக் கொண்டு, ஆனால் அது தன்னிடம் இல்லை என்பதை தன்னிடம் இல்லை என்று நினைத்துக் கொண்டு வெளியிலே தேட 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 என்ன கடைசியில தேடுறது சுகமாவா இருக்கும், துன்பமாக மாறிவிடுகின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கஸ்தூரிமான் அனுபவிக்கின்றதோ. அப்படியே பிரம்மஸ்வரூபமான தன்னிடத்திலிருந்தே தன்னிடமிருந்தே பிரதிபிம்பித்து இந்த உலகமாக இங்கே இந்த உலகம் இருக்கின்றது. அப்போ தானே சுகஸ்வரூபமாகவே இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ளாமல் தன்னிடமிருந்து பிரதிபிம்பித்து தோன்றிய இந்த உலகத்திலே இருக்கின்றது என்று நம்பி இந்த உலகத்திலே அவன் தேடி அலைகின்றான் அப்படின்னு சொல்ல வர்றார். சரியா? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும்னு கஷ்டம் இல்லாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நான் கேக்கல. नेटवर्क इश्यू போல. मीना फोन से सेवा అప్పుడు చేసి చూసాక సుధా నీకు ఒంటికి ఇప్పుడు పర్వాలేదా సుధా? అక్క రికార్డింగ్ లో ఉంది. అట్నా, సరే సరే. అన్న నెట్వర్క్ ఇష్యూ. సారీ வந்துருச்சுமா நெட்வொர்க் வந்துருச்சுமா. ஸ்கிரீன் ஷேரிங் மறுபடியும் பண்ணிடலாம், ஒரு நிமிஷம். சாரி, இடையில நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எப்படி வந்து கஸ்தூரிமான எக்ஸாம்பிள் சொன்னார் இல்லையா, அதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலா நம்ம லைஃப்ல எப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் யாருன்னா ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்த சுரூபியா அமர்ந்து கொண்டு நான் ஒரு கற்பனையை ஸ்டார்ட் பண்றேன். அந்த கற்பனையில ஒரு பெரிய உலகத்தை உருவாக்குறேன், அதுல ஒரு பெரிய நாடகத்தை நடத்துறேன். பட் இங்க வந்து நாடகத்துல சுகம் இருக்கும், துக்கம் இருக்கும், அழுகை இருக்கும், கோபம் இருக்கு, இதெல்லாம் தான் சும்மா நான் மாயில நானே தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் விடுங்க, இங்கே நான் யாரு அப்படின்னு கேட்டா ஆனந்த சுரூபமாக அமர்ந்து கொண்டு ஆனந்தமாக இருந்து கொண்டுதான் நான் வந்து ஒரு உலகத்தை என்னிடத்திலிருந்து பிரதிபிம்பமாக தோற்றுவிக்கேன் இல்லையா. அப்போ நானே ஆனந்த சுரூபம், இந்த ஆனந்த சுரூபமே ஒரு உலகமாக பிரதிபிம்பித்து தோன்றுகிறது. ஆனா
நான் எங்கிட்ட ஆனந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னிடமிருந்து பிரதிபிம்பித்து தோன்றிய அந்த உலகத்துல ஆனந்தம் இருக்குன்னு தேட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஒரிஜினலான ஆனந்தத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டு என்னுடைய பிரதிபிம்பத்தை தோன்றுகிறேன்னா நான் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். சும்மா நாச்சுக்கும் இல்லாத இடத்துல தேடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பிரதிபிம்பம்னு என்னங்க, அதாவது உங்களுடைய நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க, கண்ணாடியில ஒரு பிம்பம் தெரியுது. ஆனா அந்த பிம்பத்தை தேடி நீ தேட ஆரம்பிச்சீங்க, அதை பிடிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா எப்படி பிடிக்கிறது? பிரதிபிம்பித்து தோன்றுகின்றது உண்மையில் இல்லை, இல்லாததை போய் தேடி இருந்தா எப்படி பிடிக்க முடியும்? பிடிக்க முடியாது. அப்போ ஒரிஜினலி ஸ்வரூபமாக இருக்கின்ற நீதான் பிரதிபிம்பு தோன்றிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகம் அப்படிங்கிறது உண்மை இல்லாத தோற்றம். அதில் எதுவுமே இல்லை. உண்மையில் எங்கே இருக்கின்றதுன்னா என்னிடத்தில் தான் இருக்கின்றது என்பதை உணராமல் இப்படி தேடி திரிஞ்சேன்னா அந்த கஸ்தூரியமான் எப்படி தன்னிடமுள்ள அந்த நறுமணத்தை அனுபவிக்காமல் சுத்தி சுத்தி கஷ்டப்படுதோ அப்படி நீ கஷ்டப்பட வேண்டி வரும் அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த ரகசியத்தோட சாட்டா வந்து சொல்லியிருக்காரு. அதனால போக போக ரொம்ப டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். அதனால நம்ம இப்போதைக்கு நீங்க ஒன்லைன்ல புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னிடமே சுகம் இருக்கின்றது என்று புரிந்தால் போதும். என்னிடம் சுகத்தை இருந்து வைத்துக் கொண்டே நான் வெளியிலே அலைந்து திரிகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் என்று நான் நினைக்கின்றேன். சரியா? பெரிய ஆச்சரியம் என்னவெனில் மனிதன் சமுத்திரத்தின் ஆழம், காற்றின் வேகம், பலவித இயந்திரங்கள், நட்சத்திரங்கள், இயக்கம் போன்றவற்றை ஆராய்கிறார். ஆனால் தன்னுடைய அறிவை, ஆத்மாவை ஆராய்வதில்லை. மேலும் பகுத்தறிவற்ற உயிரினங்கள் தங்களை அறியாமல் உணவு, நித்திரை, பயம், மைத்துனம் ஆகியவற்றை அனுபவித்து மடிகின்றனவோ அங்கனமே இந்த பகுத்தறிவுள்ள மனித இனமும் மடிகிறதே. இது ஜஸ்ட் ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. ஆக்சுவலா நம்ம பகவத்கீதையெல்லாம் நான்லாம் படிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல் எனக்கு ரொம்பவே வரும். என்னடா நம்ம மனுஷங்க இன்னைக்கு என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, டெக்னாலஜி வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா தான் யாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் எவனும் தயாரா இல்லையே. ஏன் பள்ளிக்கூடங்கள்ல ஒரு சப்ஜெக்டா கூட இல்லையேங்கிறது எனக்கு உண்மையிலேயே வேதனையா தான் இருக்கும். சரியா? ஏன்னா இல்ல எந்த ஒரு சப்ஜெக்டும் ஒரு இன்னைக்கு வந்து பிஹெச்டி ரேஞ்ச் ரிசர்ச் பேப்பர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ். ஆனா எந்த காலேஜ்லயாவது ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதான்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த அத்வைதம், ஞானம் இதெல்லாம் எதுவும் கற்றுக் கொடுக்கப்பட்டது இல்லை. சோ அததான் இங்க எழுதியிருக்காரு. மனுஷன் பகுத்தறிவுள்ள மனிதன் என்னென்னதையோ ஆராய்ச்சி பண்றான், கடைசியில தாயாருங்கிறத ஆராய்ச்சி பண்ண மறந்துடுறானே. இப்ப அஞ்சறிவுள்ள ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அதுக்கு பாவம் திங்கணும், தூங்கணும், புணர்ச்சி பண்ணணும், இனவருத்தி பண்ணணும், அது தவிர ஒன்றும் தெரியாது. அதை ஏத்துக்கலாங்க. ஆனா இந்த ஆறறிவு மனுஷனும் கடைசியில தான் யாருங்கிறத முக்கியமா அந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்டதன் நோக்கம் தான் யாருங்கிறத உணர்றதுதான். அதை பண்ணாம கடைசியில இவனும் வந்து இதைத்தானேயா பண்ணிட்டு இருக்கான் என்று இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கின்றார் அவர். மனித உயிரினமும் அடிகின்றதே. ஆத்ம ஞானத்தை எடுத்துரைக்கும் இணையற்ற பல சமஸ்கிருத நூல்கள் மூலம் குருவின் வாயிலாக மனிதனுக்கு ஞானம் கிட்டுகிறது. அங்கனமே பாரசீக, அரபு, ஆங்கிலம் முதலிய மொழிகளிலும் சில ஆத்ம ஞானத்தை உணர்த்தும் நூல்களும் உள்ளன. ஆனால் சமஸ்கிருதத்தை போல பரந்த நூல்கள் மற்ற மொழிகளில் இல்லை. இந்துஸ்தானிய மொழியிலும் ஆத்ம ஞானத்தை உணர்த்தும் நூல்கள் உள்ளன என்றாலும் ஆத்ம ஞானத்திற்கு பயன்படும் இந்த நூலை போன்ற முழுமையான செயல்முறை நூல் பிரக்ரியா கிரந்தம் வேறொன்றும் இல்லை. ஸ்ரீ நிக்ஷலதாஸ் ஜி அவர்கள் இந்தி பாஷாவிலே மொழியினரிடம் பெரும் கருணை கூர்ந்து மந்த புத்தியுடையோருக்கும் பயன்படும் வகையில் இந்த ஸ்ரீ விசார சாகரம் என்னும் நூலை இயற்றினார். இது வேற ஒண்ணும் இல்லை, இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுதான் நம்ம மனிதனின் பகுத்தறிவு படைத்த ஒவ்வொரு மனிதனின் நோக்கம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எத்தனையோ நூல்கள் ஆல்ரெடி இருக்கு. சமஸ்கிருதத்தை வேற ரேஞ்சில் இருக்கு, இன்னும் ஹிந்தி மற்றும் மற்ற நூல்கள்லையும் நிறையவே இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் இங்கே நிக்ஷலதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இது ஹிந்தியில விசாரசாகரம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தின் வாயிலாக இந்த ஆத்ம ஞானத்தை மந்த புத்தியுடையோருக்கும் பயன்படும் வகையில், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? ரைட் ஃப்ரம் தி ஏபிசிடியில இருந்து இந்த ஆத்ம ஞானத்தை விளக்கும் ஒரு அற்புத நூலாக அதை படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த கிரந்தத்தினுடைய ஆரம்பம் செல்கிறது. ஆத்ம ஞானத்திற்கு சாதக பொருட்களின் ஞானம் அவசியமாகிறது. எங்கனம் உணவை சமைப்பதற்கு அக்னி, அன்னம், பாத்திரம் முதலியவை தேவை இருக்கின்றனவோ அங்கனமே ஆத்ம ஞானத்திற்கு ஜீவன், ஈஸ்வரன் மற்றும் ஜகத்தின் ஞானம் அவசியமாகிறது.
அவற்றின் சித்திக்கு சாதன பொருட்களின் ஞானம் அவசியமாகிறது. அந்த ஞானமானது நூல், குரு மற்றும் சுய விசாரத்தின் மூலம் பெறப்படுகிறது. அதாவது நம்ம விசார சாகரத்துல இருந்து படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா ஜீவன்னா யாரு, ஈஸ்வரன்னா யாரு, பிரம்மம்னா என்ன, இந்த விஷயத்தை தான் ஒட்டு மொத்தமா விசாரசாகரம் ஃபுல்லாவே இந்த 3 விஷயங்களை வைத்துத்தான் மிக அற்புதமாக இந்த ஆத்ம ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அது எக்ஸாம்பிளோட சொல்றாரு. பொதுவா ஒரு உணவை சமைக்கணும் அப்படின்னு சொன்னா அக்னி, அன்னம், பாத்திரம் இதெல்லாம் இல்லாம உன்னால சமைக்க முடியாது. அப்ப பிரம்ம ஞானத்தை நீ புரிஞ்சுக்கணும்னா உனக்கு ஜீவன் யாரு, ஈஸ்வரன் யாரு, ஜகத்தின் உலக ஞானத்தின், அதாவது ஜகத்தின் ஞானம் அப்படின்னா அந்த உலகம்னா என்ன அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். உலகம்னா என்ன, ஸோ இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரியாம எப்படி நான் யாருன்றதை புரிஞ்சுக்கிறது? அப்போ அவற்றின் சித்திக்கு இந்த சாதக பொருட்கள் மிகவும் அவசியம். என்னென்ன? ஜீவன், ஈஸ்வரன், உலகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் மிகவும் அவசியமாகிறது. ஆத்ம ஞானமானது நூல், குரு மற்றும் சுய விசாரத்தின் மூலம் பெறப்படுகிறது. இந்த புக் மட்டும் போதாது, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு நல்ல குருவும் இருக்கணும். அந்த ரெண்டும் சேரும் போது நமக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது. அதனால செயல்முறை ஞானமின்றி ஆத்ம ஞானம் உறுதிப்படாது. இந்நூலில் மகா வாக்கிய சிரவணத்தாலேயே ஞானம் உண்டாகும் என்று 18ஆம் அங்கம் முதல் 23ஆம் அங்கம் வரை விவரிக்கப்பட்டிருந்தாலும் அங்கு அசம்பாவனை மற்றும் விபரீத பாவனைகளற்ற புத்தியுடைய உத்தம அதிகாரிக்கே மகா வாக்கிய சிரவணத்தால் ஞானம் உண்டாகும், அனைவருக்கும் அல்ல என்றும் சேர்த்தே கூறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட உத்தம அதிகாரி உலகத்தில் எங்கேனும் ஒருவரே இருப்பார். ஆதலால் எவருக்கு மகா வாக்கிய சிரவணத்தால் அசம்பாவனையும் விபரீத பாவனையும் தோன்றி போதம் தடைபடுகிறதோ, அசம்பாவனையும் விபரீத பாவனையும் தோன்றி போதம் தடைபடுகிறதோ அவரது நிவர்த்திக்காக பல யுக்திகளுடன் கூடிய பதார்த்த சிரவணத்தால் விசாரணை செய்யப்பட வேண்டும். இப்போ இந்த நூல்லையே பாத்தீங்கன்னா 18ஆம் அங்கத்திலிருந்து 23ஆம் அங்கம் வரைக்கும் என்ன சொல்லி இருக்குன்னா மகா வாக்கியம்னா ஒரு 4 வாக்கியங்கள் சொல்லப்படுதுங்க. எனக்கு 4 ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம், பிரஞான பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 எல்லாத்துக்குமே அர்த்தம் நானே பிரம்மம் அப்படிங்கிறதாங்க மீனிங். வேற வேற மீனிங்லாம் கிடையாது. அதையே டிஃபரெண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அனைத்தும் ஒன்றே அல்லது அனைத்தும் நானே, அனைத்து அல்லது பிரம்மம் நானே. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம்தான் அந்த மகா வாக்கியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு விஷயம். அதுதான் ஞானத்தை கொடுக்கும். அது அல்டிமேட்லி ஞானம் அதுதானே. அகம் பிரம்மாஸ்மி, இதுதான் ஞானம் இல்லையா? ஸோ அந்த ஞானம் தான் ஒருவனுக்கு சித்தியை கொடுக்கிறது. அப்படின்னா கூட அசம்பாவனை விபரீத பாவனைன்னு 2 வார்த்தை யூஸ் பண்ணிருக்கு. சரியா? பாவனைனா என்ன? அதாவது இப்ப நான் தான் பிரம்மம் அப்படின்னா அது ஒரு ஃபீலிங்கா மாறணும். பாவனானாலே பொதுவா ஃபீலிங் தானே. இப்ப நம்ம லட்டுன்னு சொன்ன உடனேயே அந்த லட்டு அப்படிங்கிறது ஃபீலாவே நமக்கு மாறிடுது. நாக்குல சும்மா எல்லாம் எச்சி ஊறிடுதுங்க. வெறும் ஒரு சப்தம் ஒரு சொல் நாக்குல எச்சில் ஊற வச்சிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி ஊற வைக்கும்? ஃபீலிங் இட். நீங்க அதை ஃபீல் பண்ண உடனே டக்குன்னு நாக்குல எச்சில் ஊறுது இல்லையா? அந்த மாதிரி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்ன உடனே அதை ஃபீல் பண்ணணும். அதுவாவே ஆயிடணும். அப்படி நீங்க ஆனீங்கன்னா தட் இஸ் ஓகே இல்லையா? நீங்க அசம்பாவனை அப்படின்னா அந்த மாதிரி ஆகல, அப்படி ஆக மாட்டேங்குது. சரியா? இன்னொன்னு விபரீத பாவனா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் லட்டுன்னு சொன்னா உனக்கு வேற என்னமோ ஜிலேபின்ற ஒரு பாவனை தான் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பாவனையை சொன்னா வேற என்னத்தையோ ஒரு பாவனை வருது. ஸோ இப்படி வேற என்னமோ பாவனை வந்தாலும் இதை நீ அனுபவிக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த 2 விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா உத்தம அதிகாரியா இருந்தேன்னா நம்ம ஞானதேவர் மாதிரி நல்லது, ஞானதேவர், முக்தாபாய், நிவர்த்திநாதர், ஸ்ரோகன், இந்த மாதிரி அந்த 4 பேர்கள் போல நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி உத்தம அதிகாரியா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மகா வாக்கிய சிரவணம் அப்படிங்கிறது ஏற்பட்ட உடனே, ஏன்னா நிவர்த்திநாத் ஞானதேவர்கிட்ட
ஆமா வந்து டேய் நீ பிரம்மண்டா அப்படிங்கிறாரு, அவ்வளவுதான். மகா வாக்கியத்தை சொல்றாரு, அவ்வளவுதான். சொன்ன உடனேயே டக்குன்னு அவங்க எல்லாம் பிரம்மம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கதையில பாக்குறோம். பட் இதெல்லாம் வெரி ரேராகத்தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லையா? அப்போ இங்க செயல்முறை பிரக்ரியா ஞானம் அப்படின்றது, பிரக்ரியானா செயல்முறைன்னு கொடுத்திருக்கு. செயல்முறை ஞானம் என்று எப்படின்னா அக்கு வேறு ஆணு வேறாக என்னை யார் என்று நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இல்லாம ஸ்ட்ரெயிட்டாவே அந்த மகா வாக்கியத்தை சொன்ன உடனே புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உத்தமாதிகாரிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படின்னுட்டும் எல்லாருமே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால என்ன ஆயிடுதுன்னா மகா வாக்கியத்தை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள அசம்பாவனை தான் வருது. அப்படின்னா அந்த பாவனை ஏற்படலை, வேணும்னா விபரீத பாவனை தான் ஏற்படுது. அதனால அந்த பிரம்ம ஞானம் அனுபவம் ஆகல. அதனால என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா பல யுக்திகளுடன் கூடிய பதார்த்த சிரவணத்தால், அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா அந்த அகம்னா என்ன, பிரம்மம்னா என்ன, அதுவாக இருக்கிறேன்னா என்ன அப்படின்னா பதம் பதம்னா வார்த்தை வார்த்தையா சப்தமா பிச்சு பிச்சு மேயுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம விசாரணம் பண்ணி அதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். மற்றவங்களுக்கு அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆத்ம போதத்திற்கு பயன்படும் செயல்முறைகள் இந்நூலில் பல உள்ளன. அதனால் பரமானந்த பேற்றையும் அனர்த்த நிவர்த்தியாகிய மோட்சத்தையும் விரும்பும் முமுட்சத்திற்கு வீடு வேறு விரும்பிக்கு, அதனால அது அனர்த்த நிவர்த்தி ஆகிய மோட்சத்தையும் விரும்பும் முமுட்சுவிற்கு விடுங்க, மோட்சம் விரும்பிக்கு அப்படின்னு எடுத்துப்போம். இந்நூல் துன்பமயமான சம்சார கடலை கடப்பதற்கு சீக்கிரம் செல்லும் நீராவி படகு, அக்னி போட் அல்லது விமானம் போன்றதாகும் என்று கூறினால் அது மிகையாகாது. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பதமா நீங்க விசாரிச்சு நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஜெட் வேகத்துல உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ண போகுது. ஏரோப்ளேன் ஸ்பீட்ல விமானம் போன்றதாகும்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. ஸோ அதனால ரொம்ப ஈஸியா நம்ம வந்து, அதாவது மந்தாதிகாரி, வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மந்தாதிகாரி கூட நம்ம வந்து இந்த புஸ்தகத்தின் வாயிலாக ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? இந்நூலில் வேண்டுமென்றே எந்த ஒரு மதத்தினதும் நிந்தை செய்யப்படவில்லை. பங்க சார்பாக எந்த மதத்தினதும் துதியும் செய்யப்படவில்லை. அங்கனமே இதில் எந்த மதமோ தர்மமோ பிரதிபாதனம் செய்யப்படவில்லை. மாறாக இதில் அனைவருக்கும் சுயதர்மமாக விளங்கும் ஆத்ம ஞானம் ஒன்றே பல யுக்திகளாக காட்டப்பட்டுள்ளது. ஸோ அதையும் இந்த இடத்துல கோடிட்டு காட்டிடுறாங்க. ஸோ இது இந்த மதத்தை சார்ந்ததா, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்ததா அப்படின்னு எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எந்த மதத்தையும் இது வந்து தப்புன்னு சொல்லல, எந்த மதத்தையும் சரின்னு சொல்லல. சரியா? நிந்தையும் செய்யப்படவில்லை, அதே மாதிரி துதியும் செய்யப்படவில்லை. நிந்தை ஸ்துதினா என்ன? நிந்தைனா திட்டுறது, ஸ்துதின்னா புகழ்றது. ஸோ எந்த மதத்தையும் இந்த புஸ்தகத்துல நிந்தையும் செய்யப்படவில்லை, எந்த மதத்தையும் துதியும் பாடவில்லை, புகழ் பாடவும் இல்லை. இது மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் சுதர்மமாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தை பற்றிய ஒரு விஷயத்தை மட்டும் பல யுக்திகளாக இங்கே காட்டப்படுது. யுக்தி அப்படின்னா என்னமோ நினைச்சிடாதீங்க, லாஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பிளைண்டா வந்து எதையுமே நம்பக்கூடாது. அதே பற்றி பிளைண்டா நம்புற நீ, இதுக்கு ஏதாவது சான்று கொடு, ப்ரூஃப் கொடு, என்ன லாஜிக் இருக்கு பிஹைண்ட் தட், நீ பேசுறதுல ஒரு லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம 100% பியூர் லாஜிக்ஸோட ப்ரூஃப்ஸோட இந்த புஸ்தகம் நமக்கு ஆய்வுக்கு உட்படுத்துகிறதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேவா? சில மனிதர்கள் உபாசனையிலும், சிலர் சித்திகளிலும், சிலர் வேஷத்திலும், சிலர் வேறு ஏதேனும் காரியத்திலும் சிக்கிக்கொண்டு தங்களிலோ அல்லது பிறரிலோ ஆத்ம ஞானத்தின் பேற்றை அடைவதில்லை. இதை கண்டு ஆத்ம ஞானத்தின் பால் சோம்பலுக்கு சந்தேகத்துடனே இருக்கிறார்கள். இது போன்ற இன்னும் பல சந்தேகங்கள் எழுகின்றன. அவை அனைத்தும் இந்நூலின் விசாரணையாலேயே நீங்கும். சரி, எல்லாரும் என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காரு. இந்த உபாசனை அப்படின்னு சொன்னா பக்தின்னு எடுத்துக்கலாம். நாம ஜபம் பண்றது, கோயிலுக்கா போறது, சரி, இது எல்லாமே உபாசனைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிலர் சித்திகளிலும், சிலர் வந்து ஏதாவது சித்தி கிடைச்சா நமக்கு வந்து
எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சித்திக்கு பின்னாடி தேடிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிலர் வேஷத்திலும் புற தோற்றத்திலும் பந்தா கெத்து ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம வந்து சுகத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. சிலர் வேறு ஏதேனும் காரியங்களில் சிக்கிக்கொண்டு உண்மையில ஆத்ம ஞானத்தின் பேற்றை அடைய முடியாமலே போகிறார்கள். சரியா? சிலர் வேஷத்திலும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி கூட எடுத்துக்கலாம். நிறைய பேர் இந்த காவி உடையை உடுத்திக்கிட்டு பெருசா தாடி வளர்த்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா நீ வந்து ஞானி ஆயிடலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா? ஸோ ஒருத்தர் கோயில் கோயிலா சுத்தினா நம்ம வந்து ஞானி ஆயிடலாம், நிறைய சித்திகள் பெற்றுட்டோம்னா ஞானி ஆயிடலாம். இன்னொருத்தன் நல்ல காஷாயம் போட்டுக்கிட்டு நல்ல தாடியை பெருசா வளர்த்துக்கிட்டா ஞானி ஆயிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நினைச்சுக்கிட்டு கடைசியில ஞானத்தின் பேற்றை அடையாமலே இருக்காங்க. அவங்களுக்குள்ள எக்கச்சக்கமான அப்படி கடைசியில என்ன ஆயிடுதுன்னா பெரிய சோம்பலுற்று சந்தேகத்துடன் இருக்கலன்னா டவுட் வந்துடும். கடைசியில என்னடா நாமளும் என்னென்னமோ ட்ரை பண்றோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய தாடியை வளர்த்துருக்கோம், கடைசியில ஒன்றும் ஆகலையேன்னு அவனுக்கும் டவுட் வந்துடும். என்னடா நம்ம கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கோம், கடைசியில நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த சித்திக்கு அலையிற கோஷ்டியெல்லாம் பாத்தீங்கன்னா வெக்ஸ் ஆயிடுவா. கடைசியில என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு ஒரு சித்தியும் கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில அவனுக்கு சந்தேகம் மட்டும்தான் நிற்கும். சரியா? இப்படி அவனுக்குள்ள 1000 சந்தேகங்கள் இருந்தாலும் எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கின்ற ஒரு அற்புத நூல் தான் இந்த விசார சாகரம் அப்படிங்கிற ஒரு நூல். ஓகேவா? விசார சாகரம் என்பது இந்நூலின் பெயராக இருப்பதால் அதன் அதிகாரங்களுக்கு தரங்கம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 7 தரங்கங்கள் உள்ளன. அவற்றில் இந்த புக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மேலோட்டமா முதல்லயே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் விசாரம் சாகரம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சாகரம் அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். விசார சாகரம் அப்படின்னு சொல்லும்போது விஸ்தாரமாக கடல் இருப்பது போல நம்ம இந்த ஞானத்தை விஸ்தாரமாக ஆராய்ச்சி பண்ண போறோம். அதனால இந்த புஸ்தகத்துக்கு விசார சாகரம் அப்படின்னு பேரை கொடுத்துட்டாங்க. பேரு விசார சாகரம்னு வச்சுட்டதுனால சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படின்னு சொல்றதை விட அலை 1 அலை 2 அப்படின்னு மொத்தம் 7 அலைகள் அப்படின்னு சாப்டருக்கு தரங்கம்னு பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தரங்கம்னா அலைன்னு அர்த்தம் தமிழ்ல. ஸோ 7 தரங்கங்களாக இங்கே பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த 7 சாப்டர்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். முதல் தரங்கத்துல அனுபந்தம், நூலின் அதிகாரி, சம்பந்தம், விஷயம் மற்றும் பிரயோஜனம் விவரிக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாவே நூலின் அதிகாரின்னு என்ன தெரியுமா? எலிஜிபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் புக். ஆத்ம ஞானத்திற்கு உண்டான தகுதி என்ன? இந்த புக்கை நீ படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தகுதியை நீ வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கை படிக்கணும். ஆர் யூ ரியலி எலிஜிபிள் ஃபார் ரீடிங் திஸ் புக்? நீ உண்மையிலேயே இந்த புத்தகத்தை படிப்பதற்கு தகுதியானவன் தானா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் சம்பந்தம், விஷயம் மற்றும் பிரயோஜனம். என்னென்ன விஷயம் மற்றும் பிரயோஜனம், அதாவது உனக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்னென்ன பிரயோஜனம் எனக்கு கரெக்டா தெரியல. அடுத்தடுத்து என்ன வருது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதும் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பிரயோஜனம். ஸோ ஃபர்ஸ்ட் தரங்கத்துல உனக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதனால என்னென்ன நன்மைகள் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நமக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னா அனுபந்தத்தின் சிறப்பு விவரிப்பு உள்ளது. எங்கனம் ஒருவன் தன் நிலத்தில் வீடு கட்டும் போது வேறொருவன் வந்து வீட்டின் உரிமையாளரிடம் நிலத்திற்கு உரிமை கொண்டாடி கட்டிய வீட்டை எடுத்து தள்ளுகிறானோ அப்போது நிலத்தின் உரிமையாளன் தன் நிலத்தை உரிமையை உறுதி செய்து மீண்டும் வீட்டை கட்டி அச்சமின்றி இருக்கிறானோ அங்கனமே இந்நூலின் முதல் தரங்கத்தில் அனுபந்தத்தை காட்டி அதன் இரண்டாவது தரங்கத்தில் பூர்வ பட்சத்தை தண்டித்து அதனை சந்தேகங்களையும் முறைப்படி சமாதானம் செய்து அனுபந்தம் மண்டனம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்க, எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்க. இரண்டாவது தரங்கத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது, இப்போ இந்த புக்குடைய ஸ்பெஷாலிட்டியே ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அதுதான். இப்போ ஆத்ம ஞானம் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா, ஆத்ம ஞானம் இல்லாத ஒன்ன ஞானம்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால ஆத்ம ஞானம் இல்லை இல்லையா? அதாவது நான் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறேங்க. அதுல
நான் ஆத்மாங்கிறது உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் உடல்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு எப்படி நான் ஆத்மா அப்படிங்கிறது புரியும்? கஸ்தூரியின் நறுமணம் தன் உடலிலே இருக்கின்றது என்று உணராமல் அது வெளியிலே தான் இருக்கின்றதுன்னு நீ விபரீத பாவத்துக்கு போயிட்ட அப்படின்னு சொன்னா, அந்த பாவம் நீங்காத வரைக்கும் நீ உன் உடல்ல தான் இருக்கு அப்படிங்கறத உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. ஈவன் தோ இட் இஸ் வில் வித்இன் யூ, உனக்கு உள்ளேயே அது இருந்தா கூட அது வெளியில இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும், நம்பிட்டு இருக்கிற வரைக்கும், அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் இட் இஸ் இம்பாசிபிள் டு ரியலைஸ் ஹூ யூ ஆர், இல்லையா? அதனால இந்த 2வது சாப்டர்ல ஃபுல்லாவே பூர்வ பக்ஷா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி எதெல்லாம் தவறாக புரியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறான புரிதல்களை எல்லாம் கண்டித்து அது சரியல்ல, அப்ப உண்மை என்னன்றதை அடுத்து பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் தவறா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அது தவறுன்னு நிரூபிக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த செகண்ட் சாப்டருடைய மேஜர் ஒரு விஷயமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரியா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு பாருங்க. வேறொருவன் வீட்டின் உரிமையாளரிடம் நிலத்திற்கு உரிமை கொண்டாடி கட்டிய வீட்டை இடித்து தள்ளுகிறானோ, அப்போது நிலத்தின் உரிமையாளன் தன் நிலத்தின் உரிமையை உறுதி செய்து கொண்டு வீட்டை கட்டி அச்சமின்றி இருக்கிறானோ, அங்கனமே இந்நூலின் முதல் தரங்கத்தில் அனுபந்தத்தை காட்டி அதன் பூர்வபக்ஷத்தை கண்டித்து அனைத்து சந்தேகங்களையும் முறைப்படி சமாதானம் செய்து அனுபந்தம் மண்டனம் செய்யப்பட்டுள்ளது. செந்தமிழ்ல அழகா கேட்டு இந்த அளவுக்கு தான் அதனால கொடுக்க முடியுது. பரவாயில்ல, எனக்கு நல்லா புரியுது, இது போதும். சோ இப்போ நம்ம ஒரு நிலம் வச்சிருக்கோம்ப்பா. அந்த நிலத்துல எவனோ அவன் பாட்டுக்கு வீடை கட்டிட்டு அவன் பாட்டு வச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் போய் பார்த்துட்டு அவன்கிட்ட சண்டை போட்டு இது ஏன் நிலம் தான் அப்படிங்கிறத நான் வக்கீல் கிட்ட கோர்ட் மூலியமா தீர்ப்பு வாங்கி அது ஏன் நிலம்னு உறுதி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வீடு கட்டிட்டு நான் வாழ்ந்தா எப்படியோ அப்படின்னு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மஸ்வரூபமாகவே நான் இருக்கும்போது அதை தரமக்க மாட்டி விட்டு நான் உடல் மனம் புத்தி என்று வேறொரு வீடை கட்டிட்டு அதுல நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இப்ப அந்த அந்த வீட்டை இடிச்சு தள்ளணும். இப்போ நான் உடல் மனம் புத்தி அப்படிங்கிறதெல்லாம் வீட்டை இடிச்சு கட்டிட்டு நான் ஆத்மாதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல நான் வாழ்றேன் இல்லையா, அப்படி வாழணும் இல்லையா? சரி, இதான் இந்த செகண்ட் சாப்டர்ல நான் உனக்கு சுட்டி காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பூர்வ பட்சம் அப்படிங்கிறது தவறான புரிதல்கள் அப்படின்னு வச்சுப்போம். அது நிறைய வரும். அந்த தவறான புரிதல்களை ஒவ்வொன்றா பிரேக் பண்ணி நம்ம உண்மையான அந்த ஞானத்தை நோக்கி நம்ம டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இது அமைகிறது அப்படிங்கிறது தான் 2வது தரங்கத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு புரிஞ்சுப்போங்க. நெக்ஸ்ட் 3வது தரங்கம். முமுட்சுக்களுக்கு கற்பிப்பதற்காக குரு மற்றும் சீடனின் இலக்கணங்களும் குரு பக்தியின் வகைகளும் பலன்களும் காட்டப்பட்டுள்ளன. ஸோ 3வது தரங்கத்துல ஜஸ்ட் குரு பக்தியினுடைய ஸ்பெஷாலிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லோரும் வர்ணிக்கப்பட்டிருக்கும். குருவின் லட்சணம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கும், சீடனின் லட்சணம் என்னவென்று சொல்லப்பட்டிருக்கும். இரண்டுமே முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா குருவின் லட்சணமே தெரியல அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு குருவை போய் தேர்ந்தெடுக்க முடியும்? இப்போ குருவின் லட்சணமும் உனக்கு தேவை, சீடனின் லட்சணமும் உனக்கு தேவை இல்லையா? சோ அதெல்லாமே ரொம்ப டீட்டெயிலா இந்த 3வது தரங்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது தரங்கத்துல உத்தம அதிகாரிக்கு உபதேசிக்கும் முறையும் அதன் பலனும் காட்டப்பட்டுள்ளன. அதாவது நம்ம ஞானதேவர் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்காகவே சொல்லப்பட்டது 4வது தரங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த 4வது நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட உத்தமாதிகாரியா தான் இருப்போம்னு நினைக்கிறேன். 4வது தரங்கத்திலேயே உங்களுக்கு கம்ப்ளீட் பிரம்ம ஞானமே ஏற்பட்டுடும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே, இது வரைக்கும் நான் விசார சாகரத்தில் இருந்து புரிந்து கொண்டதை விரிவா சொன்னது எல்லாமே 4வது தரங்கத்தை வைத்துத்தான். இன்ஃபேக்ட் 5வது தரங்கமும் 6வது தரங்கமும் உங்களோட நான் சேர்ந்துதான் படிக்கவே போறேன். முதல் 4 தரங்கங்கள் வரைக்கும் தான் நான் படித்து அதிலேயே முழுமையான திருப்தி ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். ஸோ அந்த 4வது தரங்கத்துல உத்தம அதிகாரி அப்படிங்கிறவங்களுக்காக ரொம்ப டீட்டெயிலா சொல்லப்பட்டிருக்கு. 5வது தரங்கத்தில் மத்தியம அதிகாரிக்கு உபதேசிக்கும் முறை காட்டப்பட்டுள்ளது. அவருக்கு அகங்கிரக உபாசனையின் விதியும் கூறப்பட்டுள்ளது. இது என்னங்கிறத அதுல நம்ம பார்த்துக்கலாம். 6ஆம் தரங்கத்தில் கனிஷ்ட அப்படின்னு சொன்னா ரொம்ப மந்த புத்தியுள்ள குதர்க்க புத்தியுள்ள அதிகாரிக்கு உபதேசிக்கும் முறை காட்டப்பட்டுள்ளது.
ஏழாம் தரங்கத்தில் ஜீவன் முக்தர் மற்றும் விதேக முக்தரின் விவாகார முறை காட்டப்பட்டுள்ளது. ஸோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பட் ஃபைனலா ஜீவன் முக்தி விதேக முக்தி அப்படிங்கிறத பத்தி ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் ஏழாம் தரங்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். 7 தரங்கங்களின் சிறப்பு பொருள்கள் வழிகாட்டி அட்டவணை மூலம் அறியப்படும். மற்ற நூலாசிரியர்கள் வேதாந்திகள் பிரமாணங்களை கொண்டு நூலை நிறைவு செய்வது போல இந்நூலில் இல்லை. மாறாக ஸ்ருதியின் பொருளை தீர்மானம் செய்யும் யுக்திகளே இந்நூலின் முதன்மை பெற்றுள்ளன. யுக்திகளால் அனைத்து வகை அதிகாரிகளுக்கும் எளிதில் போதம் உண்டாகிறது. ஆங்காங்கே தேவைக்கேற்ப ஸ்ருதியும் எடுத்தாளப்பட்டுள்ளது. ஸ்ருதி யுக்தி அனுபவா the most important thing for the பிரம்ம ஞானங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நீ பிரம்மம், நான் சொல்லலப்பா, பகவத்கீதை சொல்லியிருக்குப்பா, நம்புப்பா என்று சொல்லுமா. சரியா? ஏன்னா நம்ம வந்து எதையுமே பேசினா அதை வந்து உண்மையா இருக்க முடியாது. ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு, அதனால நீ இதை வந்து எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று பெரும்பாலான கிரந்தங்கள் சொல்லிவிடும். ஆனால் இந்த கிரந்தங்கள் அப்படி சொல்லாது. அந்த ஸ்ருதியினுடைய வசனத்தை எடுத்து அது யுக்தியின் வாளியாக புரிந்து கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றது. ஸ்ருதி வசனங்களை சொல்லாதுன்னு இல்லை, ஸ்ருதியினுடைய அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம், ஸ்ருதினா வேதம், பொருளை தீர்மானம் செய்யும் யுக்திகளே இந்நூலின் முதன்மை பெற்றுள்ளன. ஸோ என்ன லாஜிக்ஸை வச்சு ஏன் அந்த பிரம்மத்துல அந்த வேதத்துல பகவத்கீதையில ஏன் இங்க இதை சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த வேதத்துல பிரம்மம் சத்யா ஜெகத் நிச்சரி, பிரம்மம் சத்யா ஜெகத் நித்யா அப்படின்னா அப்படிங்கிறது ஒரு வசனம் தான். அந்த வசனத்துக்குள்ள போயிட்டு அது ஏன் 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 என்று விஸ்தாரமாக அதன் பொருளை தீர்மானிக்கக்கூடிய யுக்திகள் ஏராளமாக இங்கே நமக்கு விஸ்தாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி சொன்னா மட்டும்தான் எல்லாருக்கும் புரியும் இல்லையா? அனைத்து வகை அதிகாரிகளும்னா உத்தமாதிகாரி, மந்தாதிகாரி, கனிஷ்ட அதிகாரி எல்லாத்துக்குமே புரியணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கு. அங்கங்கே ஸ்ருதியும் சொல்லப்பட்டிருக்கும், பட் மெயினா யுக்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்நூலுக்கு இணையான மோட்சுக்களுக்கு பயன்படும் பாஷா நூல் தற்காலத்தில் அத்வைத சித்தாந்தத்தில் வேறு எதுவுமே இல்லை. சமஸ்கிருதத்திலும் கூட முழுமையான வேதாந்த செயல்முறை நூல்கள் குறைவாகவே உள்ளன. நூலாசிரியர் ஸ்ரீ நிக்ஷலதாஸ்ஜி அவர்களே 2ஆம் 3ஆம் அங்கங்களில் இந்நூலின் மகிமையை கூறியுள்ளார். அது உள்ளவாறே கூறப்பட்டுள்ளது. ஆத்மபோதத்திற்கு பயன்படும் எந்த ஒரு செயல்முறையும் இதில் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆத்மபோதத்திற்கு பயன்படும் எந்த ஒரு செயல்முறையும் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்ப இருக்குன்னு அர்த்தம். சரியா? இதில் எதுவும் வேதத்திற்கு முரணானதும் இல்லை. ஏன்னா 100% வேதத்தை மட்டுமே தான், வேதத்தை மையமா வச்சுக்கிட்டு இதுவாரெல்லாம் எதுவும் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சிடாதீங்க. வேதத்தை புரிய வைக்கிறதுக்கு இது முயற்சி பண்ணிருக்குது. இந்த மாதிரி ஈவன் சான்ஸ்கிரிட்ல கூட ஒரு பெருசா கிரந்தங்கள் இல்லை. ஸோ இந்த கிரந்தத்துல அந்த அளவுக்கு அந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கான முயற்சி இங்கே இருக்கின்றது. வேதத்திற்கு முரணானதாக 1% கூட இந்த புக்கு ட்ரை பண்ணல அப்படிங்கிறதும் சொல்லிட்டார். பெரும்பாலும் வேதாந்த செயல்முறையை பாஷா மொழியில், ஹிந்தி மொழியில் கற்போரின் விருப்பம் இந்நூல் தோன்றிய பிறகே உண்டாயிற்று. இந்நூல் தோன்றுவதற்கு முன் பாஷா மொழியறிந்த பல கிரகஸ்தர்களும் சாதுக்களும் சத்சங்கமின்றி வேதாந்த செயல்முறையை உள்ளவாறு அறியாதிருந்தனர். இதன் பின்னர் இப்போது பலரும் செயல்முறையை அறிந்து சந்தேகம் அற்ற பிரம்ம நிஷ்டர்களாகி உள்ளனர். இந்நூலாசிரியரால் இயற்றப்பட்ட விருத்தி பிரபாகரம் என்னும் நூலை எந்த மனிதன் செவ்வனே பயில்கிறானோ அவன் பண்டிதனாகவே ஆகிவிடுகிறான். அவன் சமஸ்கிருத சாஸ்திரங்களை உணர்ந்த பண்டிதர்களுடன் சாஸ்திரார்த்தம் செய்யும் போது அவர்கள் ஆச்சரியமடைந்து, ஆஹா, இந்த பாஷா மொழியறிந்தவன் புத்தி என்னே வியக்கத்தக்கது என்றெல்லாம் கூறுகிறார்கள். இவர் இன்னொரு புக்கும் எழுதியிருக்காருப்பா, நான் படிக்கல. விருத்தி பிரபாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸமும் இவர் எழுதியிருக்காரு. ஸோ அதனுடைய புகழும் இங்கே போற்றப்பட்டுள்ளது. தட் இஸ் ஓகே, அது இருக்கட்டும். நீங்க நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, செயல்முறைன்னு ஒரு வார்த்தை வந்தவொடனே நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. என்னது செயல்முறை? இந்த மாதிரி செயல்முறை எந்த கிரந்தத்திலும் இல்லை. செயல்முறை பிரக்ரியா கிரந்தான்னா என்னையா அர்த்தம் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்லை.
பிரிச்சு பிரிச்சு மேயறதுதான் இங்க வந்து செயல்முறை அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது ஜீவன், ஈஸ்வரன், பிரம்மம், இந்த மூணுக்கும் உள்ள இந்த ஒரு அற்புதமான ஒரு இந்த கேட்சி, இந்த ஈஸ்வரன் யாரு, ஜீவன் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஜீவன், ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவனுக்கு தகுதிகள் என்னென்ன, ஈஸ்வரனுக்கு தகுதிகள் என்னென்ன, குணங்கள் என்னென்ன, ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ புரிந்து கொள்வதற்கு தான் இங்க செயல்முறை அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முழுமையான செயல்முறையோடு புரிதல், மொட்டையா வந்து பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா அப்படின்னு சொன்னா அது செயல்முறை இல்லாம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. பட் செயல்முறையோடு புரிதல்னா அது எப்படி, இது எப்படி அப்படின்னு மிகவும் டீட்டெயிலா சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர் இன்னொரு புக்கும் எழுதியிருக்காராம், விருத்தி பிரபாகரம்னு சொல்லிட்டு, அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? இந்நூலின் அனுபந்த நிரூபணம் உள்ளது. சமஸ்கிருத நூல்களிலும் இத்தகைய அழகான அனுபந்த நிரூபணத்தை காண்பது அரிது. நிரூபணம் வரணும்ல, ப்ரூஃப். அனுபந்தம்னா அந்த வேதம், அது நிரூபணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமஸ்கிருத நூல்களிலேயே கூட இந்த அளவுக்கு நிரூபிக்கல. எங்கனம் கயிற்றில் பாம்பு அத்தியாச ரூபமாக, அத்தியாசம் அப்படின்னா பயிற்சி பாம்பாக கருதும் மயக்கம் அப்படின்னு எடுத்திருக்கு. அத்தியாசம் அப்படின்னா கயிற்றுக்கு மேல் பாம்பாக ஒரு தோற்றமாக இருக்கிறது இல்லையா, சோ அதை வந்து அத்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கயிற்றில் பாம்பு அத்தியாச ரூபமாக தோற்றமளிக்கிறதோ அங்கனமே பரமாத்மாவினிடத்தில் அனைத்து ஸ்தூல சூட்சும பிரபஞ்சமும் அத்தியாச ரூபமாக ஜீவனுக்கு தோற்றமளிக்கிறது என்பது வேதாந்த சித்தாந்தம். ஏன்னா ஒட்டுமொத்த வேதாந்தமே இதுதானே சொல்லிட்டு இருக்கு. கயிற்றுல பாம்பு திருக்கிற மாதிரி பிரம்மத்துல இருந்து உலகம் தெரியுது, இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கு இல்லையா? கயிற்றில் சர்ப்ப பிரம்மத்தில், பிரமையில் அப்படின்னு வச்சுக்கோங்க, மயக்கத்தில், அத்தியாசத்தின் காரணங்களா, சாக்கிரதைகள்னா அத்தியாசத்தின் காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. ஆனால் ஜகத் அத்தியாசத்திலோ எந்த காரணமும் இல்லை, காரணமின்றியே தோற்றமளிக்கிறது என்பது இந்நூலின் முதிர்ந்த தர்க்கத்தினால் நிறுவப்பட்டுள்ளது. இத்தகைய அத்தியாச நிறுவனம் பல சமஸ்கிருத நூல்களிலும் கூட விரிவாக காணப்படவில்லை. மேலும் பல பயனுள்ள சித்தாந்தத்திற்கு முரணற்ற சுயாதீனமான அற்புத கருத்துக்களை நூலாசிரியர் இதில் நிறுவியுள்ளார். அதாவதுங்க, கயிற்றில் சர்ப்ப பிரம்மம், சர்ப்பம் மயக்கத்தில் அத்தியாசத்தின் காரணங்கள். இப்போ நீ கயிற்றுல வந்து நீ வந்து பார்த்துட்டு இருக்க, கயிறு இரவு நேரத்துல மங்கலான ஒளியில நீ பார்க்கும்போது உனக்கு அது சர்ப்பங்கிற மயக்கம் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்ல தோணுது இல்லையா? அதனால எனக்கு கயிறு பாம்பாய் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிரம்மம், அதாவது பிரம்மம் வந்து உலகமா மாறினதுக்கு இந்த மாதிரி எல்லாம் காரணம் காட்ட முடியாது. ஏன்னா இருக்கிறதே பிரம்மம் மட்டும்தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கயிறு, அப்புறம் மங்கிய ஒளி, அப்புறம் பாக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு காட்ட வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப மூணு காட்டி ஈஸியா புரிய வச்சிடலாம். பட் பிரம்மத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்க பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அப்ப அதுவே மங்கிய ஒளியா இருந்துகிட்டு, அப்புறம் அதுவே தன்னையே பாக்குறவனா இருந்துகிட்டு, அதுவே தன்னையே தப்பா புரிஞ்சுக்கிச்சா, என்னையா இது குழப்பமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது இல்லையா? ஸோ கயிறுல பாம்பு தோன்ற மாதிரி சொல்லிடலாங்க ஈஸியா. கயிற்றில் பாம்பு இருக்கிற மாதிரி பிரம்மத்தில் உலகம் தோன்றுகிறது அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனா அதை புரிய வைக்கிறது இந்த நூலின் ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் இங்க சொல்லியிருக்காரு, காரணமின்றியே தோற்றமளிக்கிறது என்பது இந்நூலின் முதிர்ந்த தர்க்கத்தினால் நிறுவக்கப்பட்டிருக்கிறது. அப்ப காரணம் காட்டுறோம், அங்க மங்கிய ஒளி காரணம் காட்டுறோம், அது கயிறு அதுதானே காரணம் காட்டுறோம். பட் இங்க காரணமே இல்லாமல் பிரம்மத்துல இந்த ஜகத்து தோன்றிட்டு இருக்குடா அப்படிங்கிறத தர்க்கத்தின் வாயிலாக எல்லாரும் புரியுற மாதிரி நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரந்தமாக இது இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு கிரந்தம் சான்ஸ்கிரிட்ல கூட அதிகமாக கிடையாது என்ற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேவா? நூலாசிரியர் இதன் மொழியை மிகவும் எளிமையாக்கியுள்ளார். மற்ற நூலாசிரியர்கள் அரை சமஸ்கிருத கலப்பு மொழியால் நூல்களை இயற்றி கடினமாக்கி விடுவது போல இவர் செய்யவில்லை. பல இடங்களில் கடினமான சூழல்கள் மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டுள்ளன. அதனால் மந்த புத்தியுடையோரும் விளங்கிக் கொள்ள முடியும். மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு வந்து புத்தி இல்லாதவனுக்கு கூட புரியும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரா அந்த இடத்துல. ஆங்காங்கே கடினமான சமஸ்கிருத சொற்கள் ஆளப்பட்டிருந்தாலும் கூட அங்கங்கே அச்சொற்களின் பொருள் விளக்கப்பட்டுள்ளது. கவலைப்படாதீங்க, சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இல்லாம இந்த மாதிரி கிரந்தங்கள் சொல்ல முடியாதுதான். பட் இருந்தாலும் ரொம்ப டீட்டெயிலா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பயப்படாதீங்க அப்படிங்கிறாரு.
அங்கனம் இந்நூல் எளிமையாக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்நூலின் சிரவணமும் அபியாசமும் பலருக்கு கடினமாக தோற்றமளிக்கிறது. அக்கடினத்தன்மை இந்நூலின் செயல்முறைகள் முழுமையாக இருப்பினாலும், விசாரணை வடிவில் இருப்பதனாலும், அதன் விஷயம் அறிவதற்கு அரியதாக இருப்பதினாலும் ஏற்படுவதாகும். எனினும் இந்த புதிய பாணியில் அமைந்த நூலின் விசாரணையினால் அதன் சிரவணமும் அபியாசமும் மிகவும் சுலபமே ஆகும். எவ்வளவுதான் நான் எளிமைப்படி கொடுத்திருந்தாலும் கூட விசார சாகரமா அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கும் வந்து வாயை திறந்துகிட்டு கேட்பாங்க. ரொம்ப அது கஷ்டமாச்சு, அது புரிஞ்சுக்கவே முடியாது. ஏதாவது பாருங்க, அடுத்தடுத்து பாருங்க, நம்ம இந்த கிரந்தத்துல இந்த 4, 5, 6 எல்லாம் வந்து பிரிச்சு இதை விட யாரும் பிரிச்சு மேய முடியாத அளவுக்கு பிரிச்சு மேய்ச்ச பிறகு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. அது வந்து கஷ்டமாச்சு அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா, அது விசாரம் வாயிலாக இந்த புஸ்தகம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விஷயம் அறிவதற்கு அரியதாக இருப்பதனாலும் விசாரணை வடிவில் இருப்பதனால, இந்த விசாரணை வடிவில் இருப்பதனாலேயே சிலருக்கு வந்து அது கஷ்டம்னு தோணிடுது. ஆனாலும் இது கஷ்டம் இல்லை. இதை நீங்க வந்து புதிய பாணியில இந்த நூல் அமைஞ்சிருக்கு. விசாரணை பாணியில சிரவணமும் அபியாசமும் நீங்க இருந்தீங்கன்னா, நல்லா கேட்டீங்கன்னா, தொடர்ந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். மிகவும் சுலபமாகவே நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரே நூல் எத்தகைய உத்தமமானதெனில், முமுட்சுவானவன் இதை நன்றாக சிந்தித்து ஆராய்ந்தால் விரைவில் தன் சுயரூபத்தை அறிவான். ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு வேறு எந்த நூலையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒன்று, இந்நூலை குருவின் மூலமாகவே பார்க்க வேண்டும். ஏனெனில் ஆத்ம ஞானம் என்பது அல்லது அதிக படிப்பினாலோ அல்லது வேறு ஏதேனும் சுயாதீனமான உபாயத்தினாலோ அடைவது அரிது. இதுவே வேதாந்த சித்தாந்தம். இதன் 94வது அங்கத்தில் இதுவும் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவ்வளவு நான் பேசிட்டதுக்கு அப்புறம் உடனே நினைச்சிருவாங்க, ஆஹா அந்த புக்கை படிச்சு ஞானி ஆயிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையவே கிடையாது. அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம கிளாஸஸ்ல நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவுதான் நீ ஆராய்ச்சி பண்ணி பெரிய மேதாவியா இருந்துட்டு என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும் குரு சரணாகதி இன்றி நீ கண்டிப்பா ஞானியாக முடியாதுங்கிற விஷயம். ஸோ அதனால நான் ரொம்ப டீட்டெயிலா தான் அந்த புத்தகத்துல எழுதிட்டேன் அப்படிங்கிறதுக்காக குரு இல்லாம இதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்ல வரல. அது முடியவும் முடியாது. ஸோ குருவின் துணை கொண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஞானியாக முடியும் அப்படிங்கிறதோட இவர் நிறைவு செய்கிறார். எடுத்து வச்சிருக்கேன், முடிச்சிடலாம். இருங்க, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், சும்மா டைரக்டா படிச்சுட்டு போயிடலாம். இந்த புக்ல அடுத்தடுத்து என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? 4 அனுபந்தங்களுடன் கூடிய இந்நூலை எவன் குருவிடமிருந்து ஞானத்துடன் படிக்கிறானோ அவனது அல்லது கேட்கிறானோ அவன் முக்தி மார்க்கத்தை அடைகிறான். அதாவது ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் நான் சொன்னேன்ல, உத்தமாதிகாரிக்காக சொன்னார் இல்லையா, அந்த 4 சாப்டர் நீங்க படிச்சு முடிச்சாலே, குருவின் துணையுடன் நீ படிச்சு முடிச்சாலே கண்டிப்பா முக்தி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் 97வது அங்கத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, குரு பக்தி அற்றவன் எவ்வளவு வல்லமை படைத்தவனாயினும் ஆத்ம ஞானத்தை அடைய மாட்டான்னு சொல்லிடுச்சு. சரியா? ஸோ குரு பக்தியோட ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் நீ குருமுகமாக கேட்டாலே முக்தி ஆயிடலாம். ஆனா குரு பக்தி இல்லாம நீ எவ்வளவுதான் பெரிய வீரனார் இருந்தாலும் நீ அடைய முடியாது அப்படிங்கிற விஷயம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஜிஞ்ஞாசுகளுக்கு, அறிவுதாகம் உள்ளோருக்கு எனது விண்ணப்பம் என்னவெனில் இந்நூலை குருவின் வாயிலாகவே விசாரிக்க வேண்டும் என்பதுவே. இந்நூலாசிரியர் ஸ்ரீ நிச்சலதாஸ்ஜி அவர்களின் முழுமையான வாழ்க்கை வரலாற்றை என்னுடன் எழுத வேண்டும் என்பது எனது எண்ணமாக இருந்தது. ஆனால் அதற்கான சாதனங்கள் கிடைக்காததால் நான் கேள்விப்பட்டவற்றை மட்டும் இங்கு எழுதுகிறேன். நிச்சலதாஸ்ஜி அவர்களின் பிறப்பு எங்கு எப்போது பிறந்தது என்பது அறியப்படவில்லை. வித்யாசபியாசத்தில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. வித்யா அபியாசத்தில், சரி, 14 வயது முதல் 70 வயது வரை வித்யா அபியாசத்திலேயே காலத்தை கழித்தார். வித்யா அபியாசம்னு என்னமோ நினைச்சிடாதீங்க, நிறைய புத்தகத்தை படிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்நூலின் 526வது அங்கத்தில் அவரது கல்வியை பற்றிய சிறு விளக்கம் உள்ளது. அதுல என்ன இருக்குன்னா, சாங்கியம் நியாய சாஸ்திரங்களில் உழைத்தேன், வியாக்கரணத்தை முழுமையாக படித்தேன், அத்வைத நூல்களை படித்து எந்தவித சந்தேகமும் என்று தெளிந்தேன், கருத்து வேறுபாடுகள் கொண்ட கடினமான பிற நூல்களையும் நிச்சலதாஸ் சிரமப்பட்டு ஆழமாக ஆராய்ந்து அறிந்தான். எல்லாமே இந்த புக்ல இருக்கக்கூடியதான். இன்ட்ரோடக்ஷன்ல இதெல்லாம் சொல்லியிருக்காரு. சரியா? இத்தகைய தீவிர பயிற்சி பெற்ற மனிதர்கள் தற்காலத்தில் அரிதாகவே காணப்படுகின்றனர்.
இந்நூலின் மூலம் ஸ்ரீ நிக்ஷலதாஸ்ஜியின் அற்புதமான நிஷ்டையை யூகிக்க முடிகிறது. ஏனெனில் இதில் சித்தாந்த விஷயங்கள் எங்கும் சிறிதும் மறைக்கப்படாமல் முழுமையாக கூறப்பட்டுள்ளன. மேலும் முமுட்சுக்களுக்கு நிச்சயை உண்டாக்கும் முறைகள் செவ்வனே வைக்கப்பட்டுள்ளன. தர்க்கங்களின் விவகாரமும் மிக உத்தமமாகவும் சந்தேகமற்றதாகவும் இருக்கிறது. எங்கனம் சிலர் ஞானியின் அபிமானத்தை கொண்டு தேகாபிமானம் முதலியவற்றில் வீழ்ந்திருக்கிறார்களோ அங்கனம் அந்த மகாத்மா இருக்கவில்லை. மற்றபடி எல்லாரும் என்னதான் பேசினாலும் உடம்புலதான் ஒட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் உடம்பு நான் அல்லன்றதுல இல்லை, பிரம்மமாகவே இருந்திருக்கிறார். அங்கனம் இந்த மகாத்மா இருக்கவில்லை. அவர் மகாபிரக்தியும் சிறந்த பிரம்மனிஷ்டரும் ஆவார். பிரம்மனிஷ்டரும் அப்படின்னு சொன்னா, பிரம்மனிஷ்டை அப்படின்னு சொன்னா பிரம்மத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு பேர் தான் பிரம்மனிஷ்டா அப்படின்னு பேரு. ஸோ அவர் அந்த மாதிரி இருந்திருக்கிறார். பிரம்மாகார விருத்தியின் நிலையிலேயே எப்போதும் மூழ்கியிருந்தார். நியாயம், வியாக்கரணம் முதலியவை புத்தியை கூர்மையாக்குகின்றன. கூர்மையான புத்தி வேதாந்தத்தில் பயன்படுகிறது. ஆயினும் அவர்களின் அதிக கவனம் அனாத்மா பக்கமே புத்தியை செலுத்தி புத்தியை மலினப்படுத்துகிறது. நியாய சாஸ்திரத்தை 100 மடங்கு வேதாந்தமாக சிந்தித்தால் நியாயத்தால் தூஷிக்கப்பட்ட புத்தி அமைதியடையும் என்று கூறுவர். ஸ்ரீ நித்தலதாஸ்ஜி அவர்கள் வியாக்கரணம், நியாயம் முதலியவற்றில் அதிவல்லமை பெற்றிருந்த போதிலும் அவரது உறுதி முழுவதும் வேதாந்தத்திலேயே நிலைத்திருக்கிறது. நியாய சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம்னு நிறைய சாஸ்திரங்கள் இருக்குமா. இந்த நியாய சாஸ்திரம் எல்லாம் படிச்சா நிறைய புத்தி கூர்மை எல்லாம் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிரந்தங்களுக்கு பஞ்சமே இல்லை, வேதங்கள்ல எக்கச்சக்கமா இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் நியாய சாஸ்திரம், வியாக்கரணம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே இவர் கடைச்சு குடித்தவர் தான். ஆனா கரைச்சு குடினா யாமறிந்த மொழிகளிலே இனிதாவது தமிழ் மொழியை போல் இனிதான் காணோம் அப்படின்னு பாரதியார் பாடினாரா. அது பாரதியார் பாடினாதான் கரெக்ட். ஏன்னா அவருக்கு 30 மொழி தெரியுமா. யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதே தமிழ் மட்டும்தான். அவன் பாடக்கூடாது இல்லை, யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னா நீ தெரிஞ்சதே தமிழ் மட்டும்தான், நீ எப்படிடா பாடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இவர் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவரு கடைசியில வேதாந்தம் ஒன்றே சரின்னு இவருக்கு தோணிருக்கு. சரியா? அதனால அந்த வேதாந்தத்தை விலாவாரியா நமக்காக இந்த புஸ்தகத்துல கொடுத்திருக்காரு. வியாக்கரணம், நியாயம் முதலியவற்றில் அதிவல்லமை பெற்றிருந்த போதிலும் அவர் உறுதி முழுவதும் வேதாந்தத்திலேயே நிலைத்திருந்தது. இவர் சிலருக்கு நியாய சாஸ்திரங்களை கற்பித்து வந்தார். அவரது அப்போது பிரபாதத்தில் அப்படின்னா காலையில் நியாயம் பயில வருவோருக்கு கற்பிக்க மாட்டார். பிரபாத காலத்தில் அனாத்மா நூல்களை கற்பிக்க மாட்டோம் என்று கூறிவிடுவார். சரி, இச்சம்பவங்கள் மூலம் நிக்ஷல்தாஸ்ஜி அவர்கள் அற்புதமான நிஷ்டையுடையவர் என்பது தெளிவாகிறது. அப்படியா? சரி, அப்படின்னு வச்சுப்போம். காலையில கடிக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இப்ப வேற எப்ப படிக்கணும்னு தெரியலையே. நிக்ஷலதாஸ்ஜியின் பண்டித்துவம் அவரது நூல்களை பயில்வதனாலேயே மிகவும் அற்புதமானது என்பது ஒரு நிரூபணமாகும். அவரது விருத்தி பிரபாகரம் நூலை பார்த்து பெரிய பெரிய வித்வான்களும் நிக்ஷலதாஸ்ஜியின் புலமையை புகழ்கிறார்கள். அதிகம் என்ன சொல்வது, அவரது காலத்திலும் இப்போதும் சாதுக்களுடைய ஸ்ரீ நிக்ஷலதாஸ்ஜியை நிகரான முதிர்ந்த கல்வியுடைய பண்டிதர் எவரும் இல்லை. நிக்ஷலதாஸ்ஜி பூலோகத்தில் சஞ்சரித்த இடங்களில் எல்லாம் வேதாந்த சாஸ்திரங்களின் தினமும் சொற்பொழிவு செய்து வந்தார். இந்நூலையும் விருத்தி பிரபாகரத்தையும் அவர் பலமுறை பிரசங்கம் செய்துள்ளார். அவர் சொற்பொழிவு ஆற்றும் இடங்களில் எல்லாம் பல சாதுக்களின் சபை கூடியது. அவரது சுவையான உரைகளை கேட்டு ஆனந்தமடைந்தது. பெரும்பாலும் நிக்ஷலதாஸ்ஜி அவர்கள் காசியிலேயே வசித்து வந்தார். அங்கேயும் அவர் சொற்பொழிவுகளுக்கு செல்வதுண்டு. ஒருமுறை காசியில் பாசாராமாயணம், துளசிதாசராமா சரித்த ஸ்மானஷம் இவற்றிற்கு விசித்திர மகாத்மா துளசிதாஸ்ஜியின் கதை நடந்து கொண்டிருந்தது. அங்கு இவர் சென்றார். உரையின் நடுவே துளசிதாஸ்ஜி ஈஸ்வரனிடத்தில் ஆவரண சக்தி இல்லை, விட்சேப சக்தி மட்டுமே உள்ளது என்று கூறினார். அதை கேட்ட ஸ்ரீ நிக்ஷலதாஸ்ஜி ஈஸ்வரனிடத்தில் இரண்டும் இல்லை என்று கூறினார். இவ்விஷயத்தில் சிறு சாஸ்திர தர்க்கம் நடந்தது. அதன் பிறகு இவர் மகாத்மாவின் கதைகளுக்கு செல்வதில்லை. காரணம், தனது வார்த்தைகளால் எவருக்கேனும் மனவருத்தம் ஏற்பட்டால் அது நல்லதல்ல என்று கருதியே செல்லவில்லை. இருப்பினும் அவர் அம்மகாத்மாவின் நிஷ்டையை மிகவும் புகழ்ந்து பேசினார். அங்கனமே ஸ்ரீ துளசிதாஸ்ஜியும் ஸ்ரீ நிக்ஷலதாஸ்ஜியும் புலமையையும் அற்புத நிஷ்டையையும் பல முறை துதித்தார். ஈஸ்வரனிடத்தில் ஆவரண விட்சேப சக்திகள் இரண்டும் இல்லை என்பது இந்நூலின் 206வது மற்றும் 207வது அங்கங்களில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த ரெண்டையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போதைக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா டக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆவரண சக்தி என்றால் என்ன, விட்சேப சக்தி என்றால் என்ன? சுதா?
ஆவரணம் அப்படின்னா நாமரூப மயக்கம்னா. விக்ஷேபம் அப்படின்னா சந்தேகம், கலக்கம், பயம் அந்த மாதிரி. இதுல வந்து ஈஸ்வரனிடத்தில் ஆவரண சக்தி இல்லை, விட்சேப சக்தி உள்ளது என்று துளசிதாஸ்ஜி வந்து இந்த பண்டிதர் வந்து பேசிட்டு இருந்தாராமா. சோ இந்த ஆமா, ரெண்டுமே இல்லைன்னு. ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு இவரு. ஓகே ஓகே. சோ இந்த ரெண்டுமே நமக்கு தானே இருக்கு. ஆவரண மயக்கம் நம்ம தானே நாமரூபத்தை பார்த்து மயங்கிட்டு இருக்கோம். அது மாதிரி சந்தேகம், பயம் அதெல்லாம் நமக்கு தானே இருக்கு. சோ இந்த ரெண்டு ஜீவனுக்கு தான் இருக்கு, ஈஸ்வரனுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆவரணம் விக்ஷேபம் அப்படிங்கறத நான் எப்படி ஈஸியா புரிஞ்சுப்பேன் அப்படின்னா, சரியான உதாரணம் சொல்லணும். ஆவரணம் அப்படின்னா மறைத்தல் அப்படின்னு அர்த்தம். நான் பிரம்மமாக இருக்கின்றேன், பிரம்மமாக இருந்த நான் இந்த உடல் மனம் புத்தி என்று நினைத்ததால் அந்த பிரம்மம் காணாம போயிடுச்சு. இப்ப இது ஆவரண சக்தி அப்படின்னு சொல்றோம். மறைத்தல் அப்படின்னு சிம்பிளா வச்சுக்கோங்களேன். நான் அல்லது பிரம்மம், நான் பிரம்மம்ங்கிறத மறந்ததுக்கு காரணம் என்னன்னா விக்ஷேபம். விக்ஷேபம்னா என்ன? அகெயின் இல்லாததை இருப்பதாக நினைப்பது. ஸோ அதை பத்தி கவலைப்பட வேணாம், ரொம்ப டீட்டெயிலா நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அதனால ஆவரணம் விக்ஷேபம்ங்கிறது சுதா சொன்ன மாதிரி தவறான விஷயங்களை வைத்து நாம் யாருன்றதை நம்ம மறக்காம போனோம் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலா அதுல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்நூலை இயற்றுவதில் நிச்சலதாசி அவர்களின் வேறு எந்த நூலின் உதவியும் தேவைப்படவில்லை. எங்கனம் ஒருவர் இயல்பாக கடிதம் எழுதுகிறாரோ அங்கனமே அதை இயற்றிவிட்டார். விருத்தி பிரபாகத்தை இயற்றிய போது அவர் பிற நூல்களை பார்த்தார், ஆனால் அது தன் நூலை குற்றமற்றதாக்குவதற்காகவே அன்றி வேறில்லை. விருத்தி பிரபாகரத்தில் பல பிரமாண நூல்கள் சான்றுகள் காட்டியுள்ளார். அவற்றில் பல நூல்களின் தவறுகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது பல சமஸ்கிருத பண்டிதர்கள் முறைமுகமாக விருத்தி பிரபாகரத்தை படிக்கிறார்கள். ஏனெனில் சமஸ்கிருத பண்டிதர்களின் பாஷா சிந்தி பாஷா நூலை உதவி பெற நாணம் உறுகிறார்கள். சமஸ்கிருதத்தை படிக்கிறவங்க வேற எதையும் படிக்க மாட்டாங்களாம், ஆனா அவங்களே கூட ஒரு புக்கை படிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். விருத்தி பிரபாகரத்தின் நியாயம் முதலிய பல பண்டித வாதங்கள் நன்றாக காட்டப்பட்டுள்ளன. அதனால் அதை படிப்பது கடினமாக உள்ளது. இறுதி பிரகரணத்தை அனைத்து மதங்களையும் கண்டித்து வேதாந்த மதத்தை நிறுவி இருக்கின்றார் அந்த புஸ்தகத்துல. இந்துஸ்தானத்தில் சுக்ரீவாசி ராமசிம்ஹாராஜன் என்பவர் ஸ்ரீ நித்தலதாஸ்தியை மிகுந்த மரியாதையுடன் தம்முடன் வைத்திருந்தார். ராஜாவும் ராணியும் இவரிடம் குருபாவனை கொண்டிருந்தனர். இங்க இருந்து நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? இங்க இருந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு போதும்.